ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/9/2023 முதல் 1/10/2023 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்கு, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குருவும் ராகுவும், 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் சுக்கிர பகவான், புத பகவான் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்க, சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் கன்னியிலையும், துலாத்துல கேதுவும், மகரத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் இருக்கா. இந்த வாரம் உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து, அதாவது சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போறார். 1ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:15 மணிக்கு பரணி நட்சத்திரம் போயிடுறார். இது மேஷ ராசியில் வருது. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரமா இருக்கு. இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் சிம்மத்திலிருந்து கன்னியா ராசியிலையும் ஆட்சி பெற்று போறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்கு போய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். மூல திரிகோணத்தில் இருக்க 30/9 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும். அதனால சிம்மம் அதீதமாக சுபத்துவம் அடைகிறது. ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறதும் சிம்மத்திலேயே சுக்கிர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். சிம்மாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்ற புதனோட இருக்கிறதும் பெரிய விசேஷம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தேன்னா என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னா, இந்த வாரத்தில் திங்கட்கிழமையே ஏகாதசி. இந்த ஏகாதசியை பாப அங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசியை பாபங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஏகாதசி இந்திராதி தேவர்கள் எல்லாமும் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதா ஒரு இது. ஏன்னா அவர்களுக்கு எல்லா விதமான சம்பத்துகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 27ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம். சிவபெருமானை நந்தி தேவர் கும்பு மூலியமாக வழிபடுவதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடியது. பிரதோஷ கால விரதமும் இருக்கும். பிரதோஷத்துக்கு சாயந்தரம் போய் கண்டிப்பாக ஒரு 5:45 6 மணி 6:15 மணிக்குள்ள சிவபெருமானை அந்த தீபாராதனை தரிசித்து வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 29ஆம் தேதி பௌர்ணமி. 30ஆம் தேதி அன்னைக்கு மகாலய பட்சம். மகாலய பட்சம்ன்றது பக்ஷம்னா 15 நாள். அந்த 15 நாள் பௌர்ணமி அடுத்த நாளான பிரதமையிலிருந்து ஆரம்பித்து அமாவாசை வரலும் போகும். 15 நாள் போகிறது. எல்லாம் தேய்பிரையில் வரும். இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதிகளை கொடுக்கறதும் செய்ய வேண்டிய கர்மாவை செய்வதும் நிச்சயமாக பண்ண வேண்டிய கடமையில் ஒன்று. இதன் மூலியமாக உங்களுக்கு குல விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் லக்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டே வந்துடலாம். இல்லைன்னா அந்த 1, 5, 9 பாவங்கள் கெட்டு போகும். அதாவது சுபர்களோ அசுபர்கள் பார்க்க, சுபர்கள் லக்னாதிபதி மறைஞ்சு போக, அதன் மூலியமாக பிரச்சனை வர, இதெல்லாம் வரக்கூடியது 1, 5, 9 மறைஞ்சு போகக்கூடியதோ, நீச்சப்படக்கூடியதோ, இல்லைன்னா அசுபர்கள் போய் உட்கார்றதோ அந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணும்பொழுது முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்து ஆசீர்வதிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது காலம் காலமாக வழிபட்டு வரக்கூடிய விஷயம். சரி, மாலையபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தகப்பன் தாய் இல்லாதவர்கள் திதி கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய புரோகிதர்களை கேட்டு அதற்கேற்ற மாதிரி திதி கொடுக்கறது நல்லது. சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். இந்த வாரம் மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலமாக. சரி, என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இந்த வாரம் 25/9/2023 முதல் 1/10/2023 வரை உண்டான காலங்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். சூரிய பகவானோட சேர்க்கை. ராசியில் குரு பகவான் இருக்கிறது நல்ல விசேஷம். இந்த வாரம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். 30ஆம் தேதி அன்னைக்கு. 27ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் 6ஆம் இடத்துக்கு போய் 6ஆம் இடம் வலுப்பெறுறது. 6ஆம் இடத்துல புத பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோண இடத்துக்கு போயிடுறார். அதனால் கன்னி வலுப்பெறதுனால உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் 27ஆம் தேதியிலிருந்தே புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வர்றதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது வக்கரகதியில். தொழிலில் சற்று சுணக்கம் இருந்தாலும் ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா வக்கரகதியில் சனி பகவான் இருக்கிறதுனால அந்த அளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை.
இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இந்த வாரத்தில் வந்து 26ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:30 மணி வரலும் இருக்கார். 26ஆம் தேதி சாயந்தரம் வரலும் இருக்கார். இப்போ புனர்ப்பு யோகம் வருது. சுக்கிர பகவானால் பார்க்கப்படுறார். அதனால் தன்னுடைய வீட்டையே வேறு பார்க்குறார். புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது பார்த்தாலேயான அவர் வந்து அங்கே 28ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 30ஆம் தேதி ராத்திரி வந்து ஒரு 12 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் வந்து சுப செலவுகள் வரும். சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் நேர்பாகையில் இருக்கிறதுனால பௌர்ணமி யோகம் சுபத்துவம் அடைகிறார் சந்திர பகவான். பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவுகள் அபரிமிதமாக இருக்கும். புதிதாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு மனை வாகனங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 30ஆம் தேதி மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது. அதாவது 30ஆம் தேதி அடுத்த நாள் 1ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு ஏற்றமான 30ஆம் தேதியே வந்து மாலையபட்சம் ஆரம்பிச்சு விடுறது. 29ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து பௌர்ணமி யோகம் வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடம் வலுத்து போகிறது. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் 30ஆம் தேதி ராத்திரி ஒரு 12 மணிலேருந்து வந்துடுறார். 12 மணிலேருந்து உங்களுடைய ராசியில் வந்து குருச்சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றம். அதன் மூலியமாக உங்களுடைய அதாவது நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக இருக்கும். குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்க அதனால் வந்து ஒரு நல்ல பண வரவு இருக்கும். உங்களுடைய சுகம் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து புதிய புதிய அலங்கார பொருட்கள் வீட்டுக்குன்னு வாங்குவீங்க. புதுசாக டிவி, சேர், சோஃபா இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்கு போய் உப்புலியப்பன் போய் சேவிச்சுட்டு வாங்க. உப்பு இல்லாமே அவருக்கு வந்து தளிகை பண்ணி இது சமர்ப்பிப்பாள். அதனால் உப்புலியப்பனை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் போய் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது, ராசியின் அதிபதி இருக்கிறதுனால எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உப்புலியப்பனை சேவிச்சுட்டு வர்றது மூலியமாக இந்த வாரம் அதீதமான நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.